அன்பை சொல்லும் அழகான நகைகள். தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. Step into the future of design and motion with all new Vivo V60e. Pre-book now. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். சக்திமலை சிவன்மலை ரெண்டையும் வந்து தோல்ல சுமந்துக்கிட்டு தான் இடும்பன் வர்றான். நம்முடைய அந்த பாரங்களை எல்லாம் கொண்டு போய் அவன் காலடியில இறக்கி வச்சு காவடியா எடுத்துட்டு போய் நம்ம இறக்கி வைக்கிற போது அவன் அதை சுமக்கிறான். ஆள் அம்பு சேனை எல்லா படைகளையும் பயன்படுத்துவாங்க. அம்பு எறிவாங்க, வேல் எறிவாங்க, குண்டு எறிவாங்க, ஈட்டி எறிவாங்க, என்னென்னமோ செஞ்சு ராஜாக்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. முதல்ல பறிச்ச பூக்களுடைய இதழ்களை எடுத்து, தாமரை பூக்களுடைய இதழ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படி வேல் மாதிரி வரும். ஒவ்வொரு இதழா எடுத்து எடுத்து எதிரிகள் மேல அதை வீசி இருக்காரு. ஒவ்வொரு பூவினுடைய இதழும் வேலாக மாறி பகைவர்களை அழிச்சிருக்கு பாலமுருகன். ஆனால் அந்த சின்ன குழந்தைகிட்ட நம்ம எல்லாரும் போய் நம்ம சுமையை கொண்டு போய் அவன் காலடியில் சேர்க்கிறோம். சித்து அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து சிவனுடைய அம்சம். அப்படியே சிவபெருமானுடைய அம்சமாகவே தான் முருகன் வந்தாருனாலும் திருத்தணியோ பழமுதிர்ச்சோலையோ கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று இங்கே ஆண்டிக்கோலத்தில் இருக்கார். திருவலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நிறையா வரும். அதனுடைய அந்த ஆற்றலும் அதனுடைய வீரியமும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் உணர முடியுது. வணக்கம். இன்று நம்முடன் ஆன்மீக சொற்பொழிவாளரும் புதுக்கோட்டை கம்பன் கழகத்துடைய செயலாளருமான புதுகை சா பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். முருகரை பற்றி எவ்வளவு பேசினாலும் தீராது. அது வந்து நம்ம தொடர்ந்து பேச பேச அந்த மென்மையும் இனிமையும் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ முருகரை பற்றி நிறைய பேசியிருக்கோம். முருக வழிபாட்டை இன்னைக்கு மக்கள் கூட்ட வீரியமாக கொண்டு சேர்த்த முருகன் அடியார்களை பற்றி நம்ம பேசியாகும். அப்போ இந்த முருகன் அடியார்கள் அவங்க என்னென்ன அளப்பரிய பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க? பொதுவாக நம்ம ஆன்மீகத்தில் ஆண்டவன் பெரியவனா அடியவர்கள் பெரியவர்களா அப்படின்னு கேட்டால் அடியவர்கள் தான் பெரியவர்கள். இது ஆண்டவனே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஆண்டவனுடைய அருளை பெறணும்னா அடியவர்களுக்கு நம்ம தொண்டு செஞ்சோம்னா ரொம்ப எளிமையாக ஆண்டவனுடைய அருளை நாம் பெற்றுவிடலாம். அப்படி இந்த கலியுகத்தில் முருகன் வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நிறையா வரும். அதனுடைய அந்த ஆற்றலும் அதனுடைய வீரியமும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் உணர முடியுது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே முருகனை அந்த ஆற்றலை உணர்ந்தவங்க தான் அவருடைய அடியவர்கள் அப்படின்னு. நம்ம மக்களில் பொதுவாக என்னென்னா போன யுகத்தில் நடந்த கதை, அதுக்கு முதல்ல யுகத்தில் நடந்த கதைன்னா நம்ப மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் முருகனை பொறுத்த வரைக்கும் யுகமாக இருக்கக்கூடியவர், கலியுகத்திலையும் நிறைய அற்புதங்களை செஞ்சிட்ருக்கிறவர். அதான் முருகன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம். நம்ம இன்றைக்கி நிறைய பாராயண நூல்கள் படிக்கிறோம் இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா வேலை பற்றி நிறைய வருது. வேலை மாறல்லாம் நம்ம வாசிக்கிறோம், பாராயணம் பண்ணுறோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மகள் அப்படின்னு வரிசையாக போயிட்டே இருக்கோம். இந்த வேல் தான் முருகன், முருகன் தான் வேல், அதுக்கு மாற்றே கிடையாது. அதனுடைய வீச்சு வீரியம் அதனுடைய அந்த பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அடியவர் ஒருத்தர் இருந்தார் நம்ம நாட்டிலேயே, தமிழ்நாட்டில். உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான ஒரு ஊர், ஆனால் அதனுடைய பழைய பேரை நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. கிடங்கில் அப்படின்னு ஒரு ஊர். கிடங்கில் அப்படின்னு ஒரு ஊர். ஊர் பேரே கிடங்கில். இந்த ஊர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சொல்லப்போனால் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. சென்னைக்கு மிக அருகாமையில்னு சொல்கிறீங்க. எங்கே இப்போதான் பேரை மாற்றி ரியல் எஸ்டேட்டை போட்டு விற்று விடுறாங்களே. கிடங்கில் இது நிஜமாகவே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான். கிடங்கில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் திண்டிவனம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஊர். அது நிச்சயமாக பக்கத்தில் தான். அந்த ஊரில் அந்த காலத்தில் நல்லியக்கோடர் அப்படின்னு ஒரு மன்னர், ரொம்ப நல்ல ராஜா, குறுநில மன்னன்னு சொல்லுவாங்க இல்லையா. கடையேழு வள்ளல்களுக்கு பிந்தைய காலத்தவர், அது மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவர். ரொம்ப பெரிய முருக பக்தர். ஒவ்வொரு நாடுமே செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே பகைவர்களுக்கு ஒரு கண்ணு வந்துடும் இல்லையா, வழக்கம் போல். அது மாதிரி ஒரு பல்லவ மன்னனுக்கு அந்த நாட்டு மேலே ஒரு கண் வந்தது. படையெடுத்து வந்தான். ஒரு குறுநில மன்னன் தானேன்னு குறைச்சி மதிப்பிட்டு வந்தால் அவர் நிறையா படைகளை வச்சு ஓட ஓட விரட்டுறாரு பல்லவ மன்னனை. அப்புறம் கொஞ்ச காலம் போகுது, வேற ஒரு பெரிய ராஜா படையெடுத்து வரான். அப்பையும் சண்டை போட்டு விரட்டிடுறாரு. இன்னொரு ராஜா வர்றாரு, அந்த ராஜாவையும் விரட்டிடுறாரு. இப்போ இந்த பகைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு 3 பெரிய ராஜாக்கள் ஒரு சின்ன குறுநில மன்னனை தாக்கிறதுக்கான திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டமும் எப்படின்னா போர் தர்மத்துக்கு எதிராக
ராஜாவோ மக்களோ எல்லாரும் இரவு தூங்கிட்டு இருக்கிற போது அரண்மனையை முற்றுகை இடுகிறார்கள். அப்படி வர்றபோது ஒற்றர்கள் இவருக்கு தகவல் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வர்றாங்க ராஜா அப்படின்னு. அப்போ அவர் கொஞ்சம் பயப்படுறார், நாட்டு மக்களை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு. அவருடைய அரண்மனையில் முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதியில் போய் நின்று முருகன் கிட்ட அழுது, ஏன்னா நான் ராஜாங்கிற அந்த கடமையிலேருந்து தவறிடுவேனோ அப்படின்ற ஒரு பதற்றத்தில் எப்படியாவது இதை காப்பாற்றுன்னு சொல்லி அப்படியே அழுது மயங்கி விழுறாரு. கொஞ்ச நேரம் அந்த மயக்கத்திலே இருக்கிற போது அவருடைய அந்த நினைவில், சப்கான்ஷியஸில் அல்லது கனவில் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், முருகன் வந்து அந்த ராஜாவுக்கு அந்த நாட்டில் இருக்கிற காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன குளத்துல தாமரைப்பூக்கள் பூத்திருக்கு. அந்த குளத்துல போய் பூக்களை பறித்து அதை எடுத்து எதிரிகள் மேலே நீ வீசு அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது. உடனடியாக அமைச்சர் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு நேராக போனால் சொன்ன இடத்துல அது வரைக்கும் தெரியல யாருக்கும் அங்கே ஒரு குளம் இருக்குங்கிறது. போனால் நிறைய பூக்கள், தாமரைப்பூக்கள் பூத்திருக்கு. அதெல்லாம் பறிச்சுட்டு வர்றாங்க. இதெல்லாம் நடந்து முடியவும் பகைவர்கள் கோட்டையை நெருங்கி வர்றதுக்கும் சரியாக இருக்குது. இந்த உலக வரலாற்றிலேயே இப்படி 3 பக்கமும் 4 பக்கமும் பகைவர்கள் வர்றபோது நீங்கள் ஆள், அம்பு, சேனை எல்லா படைகளையும் பயன்படுத்துவாங்க. அம்பு எறிவாங்க, வேல் எறிவாங்க, குண்டு எறிவாங்க, ஈட்டி எறிவாங்க, என்னென்னமோ செஞ்சு ராஜாக்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. முதல்ல பறித்த பூக்களுடைய இதழ்களை எடுத்து, தாமரை பூக்களுடைய இதழ் எடுத்து பார்த்திங்கன்னா அது அப்படி வேல் மாதிரி வரும். இந்த ஒவ்வொரு இதழாக எடுத்து எடுத்து எதிரிகள் மேலே அதை வீசியிருக்காரு. ஒவ்வொரு பூவினுடைய இதழும் வேலாக மாறி பகைவர்களை அழிச்சிருக்கு. பாரதியார் சொல்கிற மாதிரி சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல்ங்கிற மாதிரி அடித்து துவம்சம் பண்ணி 3 பெரிய ராஜாக்களும் விரட்டி அடிச்சு விட்டு நலிய கூட அந்த இடத்துல ஆட்சியை தக்க வச்சிருக்கார். முருகனுடைய வலிமை நம்ம ஊரில் பக்கத்தில் நடந்திருக்கு. ஆனால் இதுவரை நான் இப்போ இது ஒரு விஷயம், இப்படி ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே தெரியல. இதுக்கு ஆதாரமும் இருக்குது. எயிர்பட்டினம்னு பக்கத்தில் ஒரு ஊர். அந்த எயிர்பட்டினம் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர். எயிர்பட்டினம்ங்கிறது புராதன காலத்து பேர். இன்றைக்கி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதை தான் மரக்காணம். திண்டிவனத்துக்கும் புதுச்சேரிக்கும் நடுவில் இருக்குது இல்லையா, அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காரு இவர் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக அது நிரூபணமாயிருக்கு. ஐயா மா ராஜமாணிக்கனார் அப்படிங்கிறவருடைய நூல்லையும் இந்த தகவல் இருக்குது. இந்த காலத்தில் கலியுகத்தில் ஒரு மன்னன், ஒரு குறுநில மன்னன் முருகனை வேண்டி உடனடியாக எப்பவும் பக்தியாக இருக்கிறதுங்கிறது வேற. முருகன்கிட்ட உள்ள பெரிய சிறப்பு என்னென்னா, நம்மளுக்கு ஒரு திக்குமுக்காட வைக்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம சிக்கிற போது நம்மளை அதுக்குள்ளேருந்து அப்படி அழகா மேலே தூக்கி விடுற அந்த அழகு இருக்குல்ல, அது முருகனுக்கே உள்ள தனியான ஒரு அம்சம்தான். இது மாதிரி எத்தனையோ அடியவர்கள். ஒரு மகாராஜா அவருடைய பெயரை காப்பாற்றியிருக்காரு. இது ஒரு மகாராஜா, அவருடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக முருகன் மேலே பக்தியோடு இருந்து அவர் வெற்றி பெற்ற வரலாறு, கற்பனை கதையில் நடந்த சரித்திரம் வரலாறு நம்ம நாட்டில். அடுத்ததாக முருகனுடைய 6 படை வீடுகளில் முக்கியமான ஒன்று பழனியம்பதி. படிக்கின்றலை பழனி திருநாமம்னே சொல்லுவாங்க. ஏன்னா பழனி அப்படிங்கிற வார்த்தையே மந்திரத்துக்கு சமமாக. முருகானா மந்திரம் தான், குஹானா மந்திரம் தான். ஒவ்வொரு சொல்லுமே முருகனுடைய திருப்பெயர்கள் ஒன்று மந்திரத்துக்கு சமம் தான். நம்ம வந்து குஹான்னு கூப்பிடுறோம், குஹன்னு சொல்கிறோம் இல்லையா முருகனை. அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து எங்கேயாவது இருட்டு குகைக்குள்ள மாதிரியான ஒரு சூழலில் இருக்கோம், அந்த இருள் குகைக்குள்ளேருந்து நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றவன் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கும். நம்முடைய மனம் என்னும் குகைக்குள்ளே வந்து உரையக்கூடியவன், அதனால குஹன் அப்படின்னு குருன்னு பேர் உண்டு சுவாமிக்கு, முருகனுக்கு. குருன்னா அவன் தான் குரு நமக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லா தெய்வத்தையும் சுவாமின்னு சொல்கிறோம்ல, ஆனால் சுவாமிங்கிற அந்த பதம் வந்து முருகனுக்கு தான் சொந்தம். அது மாதிரி இதில் பழனி வந்து ஒரு தனித்துவமான ஒரு அதிர்வு இருக்கக்கூடியது. ஏன்னா சக்தி மலை, சிவன் மலை ரெண்டையும் வந்து தோளில் சுமந்துக்கிட்டு தான் இடும்பன் வர்றான். நம்முடைய அந்த பாரங்களை எல்லாம் கொண்டு போய் அவன் காலடியில் இறக்கி வச்சு காவடியாக எடுத்துகிட்டு போய் நம்ம இறக்கி வைக்கிற போது அவன் அதை சுமக்கிறான். அங்கே ஆண்டி குளத்தில் முருகன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தை, ஆனால் சின்ன குழந்தை எவ்வளோ ஒரு முதிர்ச்சியான ஒரு இது பாருங்களேன். நம்மளுக்கெல்லாம் வயதும் கூட ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா 2 நிமிஷம் உட்காந்து கேட்க நமக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. என்னப்பா எனக்கு அதை விட 100 கஷ்டம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மனநிலையில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாலமுருகன்
ஆனால் அந்த சின்ன குழந்தைகிட்ட நம்ம எல்லாரும் போய் நம்ம சுமையை கொண்டு போய் அவன் காலடியில் சேர்க்குறோம். அத்தனை பேருடைய சுமையையும் சேர்த்து கேட்டு 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 அவன் வந்து எல்லாருக்கும் வேண்டியதை கொடுக்குறான், ஆனால் பற்றில்லாதவனாக இருக்கிறான். இது பழனி முருகனுடைய சிறப்பு. அந்த பழனியில் வந்து முத்தையாச்சாரின்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அவருடைய பிள்ளை பிறந்து கொஞ்சம் மாதம், ஒரு 2-3 வயது ஆகுது. அவங்க வந்து எப்படின்னா இந்த சிற்ப சாஸ்திரத்தில் ரொம்ப கை தேர்ந்தவர்கள். விக்கிரகங்கள் செய்கிறதுல, கோவில் அந்த உருவாக்கத்தில் அதை பரம்பரையாக செஞ்சிட்ருக்கிறவங்க. அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறாரு. ஆண் குழந்தை பிறந்து அது ஒரு 2-3 வயதுக்கு மேலே வர்ற போது அந்த பிள்ளைக்கு வந்து வைசூரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அம்மை வாத்துருது, உடம்பு முழுக்க அம்மா வாத்துருது. அந்த பரம்பரையில் அவங்களுக்கு வந்து மாம்பழம் அப்படிங்கிறது அவங்களுடைய பரம்பரையினுடைய பெயர். அதனால இந்த குழந்தைய மாம்பழ குழந்தைனே சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே கூப்பிட்றவங்களே மாம்பழ குழந்தைன்னு தான் கூப்பிடுறாங்க. 3-4 வயது இருக்கிற போது இந்த பிள்ளைக்கு வைசூரி பார்த்துறது, உடம்பு முழுக்க அப்படியே கொப்பளமாக வந்து அந்த குழந்தைய வாழை இலையில போட்டு தாயும் தந்தையும் பழனி முருகன்கிட்ட கொண்டு போய் சந்நிதியில் போடுறாங்க. அப்படி போட்டால் இனி முடிஞ்சிருச்சு, இந்த குழந்தையோட வாழ்க்கை ஓன்ட்ட ஒப்படைச்சிட்டோன்ற மாதிரி சரணாகதியை அடைகிறாங்க. அழுது புலம்பி இது பண்ணி முடிக்கிற போது அசரீரி வருகிறது. அசரீரியாக சொல்லி விபூதியை பூசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. முருகப்பெருமானுடைய குரலாகவே அதை அவங்க உணர்ந்து பிள்ளைக்கு அதே மாதிரி அந்த அபிஷேக தீர்த்தம், நம்ம இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, முருகனுடைய விக்கிரகத்தில் அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள நோயெல்லாம் பண்ண மாதிரி அபிஷேக தீர்த்தத்தை அந்த பிள்ளைக்கு வாயில் இது பண்ணி திருநீரை பூசி பிறகு அந்த வாழை இலையோடு மீண்டும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த வைசூரி இறங்கிடுது, உடம்பு முழுக்க சுத்தமாயிடுது. ஆனால் என்ன முருகன்ட்ட ஒரு முக்கியம்னா, கர்ம வினை மிச்ச சொச்சம் இருக்குன்னு வைங்களேன், அதை காட்டிடுவார். இந்த பிள்ளைக்கு வந்து முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச இடத்துல அதனுடைய உயிரை மீட்டு கொடுத்து உடம்பை சரி பண்ணி விட்டாரு. இந்த வைசூரி போயிடுச்சு, அதோடு சேர்த்து அந்த பிள்ளைக்கு கண் பார்வையும் போச்சு. அதுக்கு கடந்து மறுபடியும் பழனி மலைக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்கே போனால் மறுபடியும் சொல்லப்படுது, அவங்களுக்கு செய்தி வருது என்னென்னா, கொஞ்சம் கர்ம வினை இருக்குது உன் பிள்ளைக்கு, கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மீண்டும் அந்த குழந்தை வருது. அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை உயிர் போய் திரும்ப வந்து பார்வை போச்சு. இப்போ அந்த பிள்ளையை எப்படி வளர்க்குறது என்ன அப்படின்னா, அப்போ முருகன் சொன்னிருந்த செய்தி என்னென்னா, அவனுக்கு வந்து ஊனக்கண், அதாவது புறக்கண் தான் போயிருக்கு, ஆனால் அவனுக்கு ஞானக்கண் ஆகிய அகக்கண் இருக்குது. அவனுக்கு ஞானாசிரியன் நான் தான். முருகனே சொல்கிறார், நான் தான் அவனுக்கு ஞானாசிரியன், கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த அப்பா வந்து குழந்தைய மடியில் போட்டு கண் தெரியாத அந்த குழந்தைக்கு அத்தனை விதமான கல்வியையும் சொல்கிறார். சொல்ல 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 அந்த பிள்ளை திருப்பி சொல்லுது. அந்த தான் அதில் ஒரு விஷயம், ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இன்னொரு பக்கம் அதை உட்கிரகிக்கிற அந்த சக்தியை வந்து ஆண்டவன் அதிகமாக ஒரு முறை அப்பா சொன்ன உடனே அதை அப்படியே திருப்பி சொல்கிற ஆற்றல் அந்த குழந்தைக்கு வருது. இருந்தாலும் தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு வரி வடிவம் தெரியணும் இல்லையா, அதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த எழுத்து தெரியணும். ஆனானா என்ன, அவனானா என்னன்னு தெரியும். குழந்தைய மடியில் குப்புற படுக்க போட்டுட்டு முதுகில் எழுதுவாரான் அவங்க அப்பா. எழுதி எழுதி ஒவ்வொரு எழுத்தினுடைய அந்த வரி வடிவத்தையும் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்படி சொல்லி கொடுத்து அந்த குழந்தை அத்தனை விதமான இலக்கியங்களையும் படிச்சிருக்கு. வேதங்கள் வடமொழியிலிருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அந்த குழந்தை படிச்சிருக்கு. படித்து வளர்ந்த அந்த குழந்தை தான் பின்னாடி மாம்பழக்கவி சிங்க நாவலர் அப்படின்னு பெயர் பெறுகிறார். அவர் வந்து கவிராஜர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து சேதுபதி மன்னர்கள் அவருக்கு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக வளர்ந்து ஒரு 48 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கார் மண்ணில். 48 ஆண்டுகளுக்குள்ள முருகன் மேலே நிறைய பதிகங்கள், நிறைய நூல்கள், நிறைய எழுதியிருக்காரு. பழனியை பற்றிய நூல்கள் எழுதியிருக்காரு. இப்படி ஒரு பெரிய சாதனையை சாதித்து இன்றைக்கும் மாம்பழக்கவி சிங்க நாவலர் அப்படின்னு சொன்னால் பக்தர்கள் மத்தியில் தெரிகிற அளவுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது முருகனுடைய அருள் தான். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருச்சு, முடிஞ்சே போச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துல திருப்பி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு. அதே நேரத்தில் கணக்கு கரெக்டாக இருக்கும். எங்கேயாவது மிச்ச சொச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கும் கரெக்டாக, நமக்கு இப்போ ஒரு துன்பம் வருது, ஒரு சங்கடம் வருது அப்படின்னா ஏதோ ஒன்று நமக்கு பின்னாடி இருந்த ஒன்று இன்றைக்கி டேலி ஆகுதுன்னு நினச்சிக்கிற மாதிரி
இப்படி முருகனுடைய ஒரு பெரிய அடியவர் அவர். இப்போ பழனியை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ பழனி அப்படிங்கிறது மற்ற அறுபடை வீடுகளை காட்டிலும் கொஞ்சம் தனித்தே ஒரு சிறப்பு இயல்புகளோட படை வீடுகளில் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் அந்த பழனியில் வந்து சித்தனாக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா எங்களுக்கு? ஆமாம், பழனியில் சித்தன் தான் அவர். சித்தன்களில் வந்து என்னென்னா தலையாய சித்தனாக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான செய்தி. அது பழனியை பொறுத்தவரையில் அது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி மக்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிற அந்த இடம். அங்கே வந்து வேண்டினவங்களுக்கு முதல் விஷயம் உடல் நோய் போகும், அடுத்தது மன பயம் போகும். சித்து அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து சிவனுடைய அம்சம். அப்படியே சிவபெருமானுடைய அம்சமாகவே தான் முருகன் வந்தாருனாலும் திருத்தணியோ பழமுதிர்ச்சோலையோ கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று இங்கே ஆண்டிக்கோலத்தில் இருக்கார். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வேணும், ஆனால் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் பற்றில்லாமல் கொஞ்சம் தள்ளி நிற்கிற ஒரு பக்குவம்ன்றது இருக்குல்ல, அதை உணர்த்துறது தான் முருகனுடைய அந்த ஆண்டிக்கோலம் அப்படிங்கிறது. அங்கே எல்லோரும் ராஜ அலங்காரத்தில் பார்க்கணும் அப்படின்லாம் விரும்புகிறாங்க. எதில் பார்த்தாலும் அங்கே சந்தோஷம்தான். எந்த அலங்காரத்தில் முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணினாலும் அது சந்தோஷம்தான். முருகனுடைய அந்த ஒட்டுமொத்த ஆற்றலுடைய வடிவம்னு சொல்கிறோம் இல்லையா, சத் சித் ஆனந்தம். இந்த ரெண்டும் சத் சித் ரெண்டும் எப்படிங்கிறது சிவன் உமாதேவி ரெண்டு பேருடைய இதுவும் அதனுடைய ஆனந்தமாக அதனுடைய டேக்அவே மெசேஜ்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய டீகோடிங் வெர்ஷன்னு புரிகிற மாதிரி சொல்லணும்னா முருகன். அதனால் உடனடியான ஆற்றல் தரக்கூடியதுங்கிறது பழனியம்பதி. இந்த பழனியம்பதி வந்து இயற்கையாகவே அங்கே உருவாகி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்முக நதி, இடும்பன் சுவாமிகள், இது அத்தனை பேரும் வந்தது. எல்லாவற்றையும் காட்டிலும் சித்தர்களில் போகர் அங்கே போய் இறங்கி நின்று, சித்தர்கள் வந்து அவ்வளவு சாதாரணமாக ஒரு இடத்த தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அவர் போய் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் முருகனுடைய அந்த ஆற்றல் ரொம்ப பெருசு தான். முதல் விஷயம் எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும், சாதிக்கிறதோட ஒரு பற்று இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நிற்கிற அந்த பக்குவத்தை உணர்த்துவது தான் முருகனுடைய பழனியினுடைய அம்சம். 48 ஆண்டுகள் தான் மாம்பழ கவிச்சிங்க நாவலர் வாழ்ந்திருக்கார் இந்த மண்ணுலகத்தில். முருகனுடைய அருளால் அவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா சதுரங்க பந்தம்னு சொல்லுவாங்க. அந்த சித்திரக்கவிகள்னு ஒரு வகை இருக்குது இலக்கியத்தில். ஒரு தேர் மாதிரியான ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே கவிதை எழுதணும், அந்த வார்த்தை அதுக்குள்ளே உட்காரணும், அது வந்து யாப்பிலக்கணத்துக்குள்ளே வரணும், இதெல்லாம் அதில் நிறையா இருக்குது. அது மாதிரி அஷ்டநாக பந்தம் அப்படின்னு 8 நாகங்கள் மாதிரியான ஓவியம் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே கவிதை எழுதுவாங்க. அப்புறம் வந்து பழனாபுரி மாலை அப்படின்னு ஒரு நூல், தேவாங்க புராணம், அதுக்கப்புறம் பழனி கோவில் விண்ணப்பம் அப்படின்னு ஒரு நூல், இப்படியெல்லாம் நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னென்னா, இந்த பிள்ளை பிழைக்குமான்ற ஒரு இடம் வந்து பிழைச்சி வந்த பிள்ளை பார்வையை இழக்குது, பார்வை இழந்த பிள்ளை படிக்குது, படித்த அத்தனை சாஸ்திரத்தையும் கற்றுக்கிட்ட பிள்ளை அது இப்படி ஒரு பெரிய சாதனையை சாதிக்குது. மன்னர்களெல்லாம் அதை வந்து பாராட்டுறாங்க, அதுக்கு கவிராஜருங்கிற பட்டம் கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய இலக்கியத்தை படைக்குது. அப்படின்னா முருகன் நினச்சா யாரையும் எங்கேயும் எப்படி வேணாலும் கொண்டு வந்து உயரத்தில் உட்கார வைப்பான், அவனை நம்பணும். ரோட்டில் இருக்கவரையும் கோபுரத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரே கடவுள் சொல்லலாம். ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. Step into the future of design and motion with all new Vivo V60e. Pre-book now. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.